வணக்கம். உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பெரிய தவறுகளை நினைச்சு எப்போவாச்சும் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுருக்கீங்களா? இன்னைக்கு முற்றுமுழுதான தோல்வியின் மீது கிருபையின் வெற்றி அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த உரையிலிருந்து நாம செஞ்ச மிக மோசமான தவறுகளிலிருந்து கூட எப்படி முழுசா மீண்டு வர முடியுங்கிறத பத்தி விரிமா பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஆய்வ ஆரம்பிக்கிறதே ஒரு ரொம்ப ஆழமான கேள்வியோட தான். அதாவது, ஒரு முழுமையான தோல்வி ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்க முடியுமா? இதை ஏதோ தத்துவம் பேசுறதுக்காக இல்ல. இந்த கேள்விய ஆராயறதுக்கு அமாலியா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட உண்மை கதைக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுது. சரி வாங்க, அமாலியாவோட கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். அவளோட வாழ்க்கை ஒன்னும் சந்தோஷமா ஆரம்பிக்கல. அங்க அப்பாவோட குடிப்பழக்கத்தால அவ வீடு ஒரு அன்பான இடமா இல்ல. அது ஒரு போர்க்களம் மாதிரி இருந்துச்சு. எப்பவும் சண்டை சச்சரவு தான். இந்த குழப்பமோ மன அழுத்தமோ அவள ஒரு தனிமைக்குள்ள தள்ளிருச்சு. அதிலிருந்து தப்பிக்க ஒரு வழியா அவ போதைப் பொருளை கையில எடுத்தா. இந்த ஆய்வு சொல்ற மாதிரி அந்த பாதை அவளோட சுயமரியாதையும் நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள அவளை இழுத்துட்டு போச்சு. அமாலியாவோட கதைய பார்க்கும்போது இந்த ஆய்வு ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது. அப்போ இதான் அவளோட கதையோட முடிவா? இவ்ளோ தூரம் தப்பு செஞ்ச ஒருத்தர் வாழ்க்கை முழுசும் குற்ற உணர்ச்சியோடே தான் வாழணுமா, இல்ல வேற வழி இருக்கா? இதுதான் நாம ஆராய போற மையமான கேள்வி. தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும்னு புரிய வைக்க இந்த ஆய்வு நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒருத்தரை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அவர் யாருன்னா, பைபிள்ல ரொம்ப மதிக்கப்படுற தாவீது ராஜா. அவரை பத்தி நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாத சில இருண்ட பக்கங்களும் இருக்கு. ஆமா, தாவீது ஒரு ஹீரோ தான். கோலியாத்துங்கிற ராட்சசனை கொன்னவரு, அருமையான சங்கீதங்களை எழுதினவரு, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதே நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க. அதத்தான் இந்த ஆய்வு நமக்கு காட்டுது. அதே தாவீது ஒரு முற்றுமுழுதான தோல்வியடைஞ்ச ஒரு மனுஷனாவும் இருந்தாரு. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1லிருந்து 5வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட முதல் பெரிய தோல்வி எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியும். ஒரு ராஜாவா இருந்துகிட்டு செய்யவே கூடாத, கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு பாவத்தை செஞ்சாரு. தம் மேல ரொம்ப விசுவாசமா இருந்த ஒரு வீரனான உரியாவோட மனைவி பத்சேபால் கூட உறவு வச்சுக்கிட்டாரு. பாருங்க, ஒரு பாவம் எப்படி இன்னொரு பாவத்துக்கு வழிவகுக்குதுன்னு. தன்னோட முதல் தப்ப மறைக்க தாவீது இன்னும் கொடூரமான ஒரு விஷயத்த செய்ய திட்டமிட்டாரு. மறுபடியும் 2 சாமுவேல் 11வது அதிகாரத்துல சொல்ற மாதிரி அந்த வீரனான உரியாவ வேணுனே போரோட மிக அபாயகரமான பகுதிக்கு அனுப்பி அவன் கொல்லப்படுறத உறுதி செஞ்சாரு. இது ஒரு விபத்தில்ல, இது திட்டமிட்ட படுகொலை. அவரோட 3வது தோல்வி, அது கொண்டு வந்த அழிவு நினைச்சு பார்க்க முடியாதது. 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல சொல்ற மாதிரி கடவுள் மேல நம்பிக்கை வைக்காம தன்னோட படைபலத்து மேல நம்பிக்கை வச்சு போர் வீரர்களை கணக்கெடுக்க சொன்னாரு. அவரோட இந்த கீழ்ப்படியாமையும் பெருமையும் ஒரு பயங்கரமான கொள்ளை நோயை கொண்டு வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, 70,000 பேர் அவரோட சொந்த மக்கள் அந்த நோய்க்கு பலியானாங்க. இந்த பயங்கரமான அழிவுக்கு அப்புறம்தான் தாவீதுக்கு அவர் செஞ்சதோட முழு பாரமும் புரிய வருது. பாவம் செஞ்சு தப்பு செஞ்சவன் நான் தான் அப்படின்னு அவர் வெளிப்படையா ஒப்புக்கிட்டாரு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது நுறுங்கி போன ஒரு இதயத்தோட ஆழமான அறிக்கை. சரி, இவ்ளோ பெரிய தப்பு செஞ்ச ஒருத்தரால எப்படி ஒரு தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்ற முடியுமா அசலா? ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுது தெரியுமா? முடியும்னு சொல்லுது. இதுதான் இங்க முக்கியமான திருப்புமுனை. இது எவ்வளவு நம்ப முடியாத ஒரு விஷயம் பாருங்க. இவ்வளவு பெரிய பாவங்கள் செஞ்ச பிறகும் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 36வது வசனத்துல தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவரோட தோல்விகள் அவரோட வாழ்க்கையோட முடிவா அமையல. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு கொலைகாரன், விவசாரன் அப்படின்னு முத்திரை குத்தப்படாம தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினவர்னு எப்படி அவர் அறியப்பட்டார்? இந்த ஆய்வு அதுக்கு தெளிவா பதில் சொல்லுது. தாவீது தன்னோட பாவங்களை விட கடவுளோட அன்பும் மன்னிப்பும் ரொம்ப பெரியதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை முழுசா ஏத்துக்கிட்டாரு. இதுதான் நம்மளோட தோல்விகளுக்கும் இந்த ஆய்வு சொல்ற தீர்வு என்னங்கிற மைய புள்ளிக்கு நம்மள கூட்டிட்டு வருது. இந்த மைய கருத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் இயேசுவ இந்த உலகத்துக்கு அனுப்புனது நம்ம மேல விரல நீட்டி நீ தப்பு செஞ்சன்னு குற்றம் சாட்டுறதுக்கு இல்லையா. அதுக்கு பதிலா ஒரு உடைந்த பொருளை சரி செய்யற மாதிரி நமக்கும் இந்த உலகத்துக்கும் உதவி செஞ்சு நம்மள மீட்க தான் அவரை அனுப்புனாரு. அப்போ கடவுள் ஏன் மன்னிக்கிறாரு? அதுக்கு இந்த ஆய்வு 2 ஆழமான காரணங்களை சொல்லுது.
முதல் காரணம் 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்ற மாதிரி அன்புங்கிறது கடவுளோட அடிப்படை குணம். அது அவர் செய்யற ஒரு விஷயம் இல்ல, அவரே அப்படிதான் இருக்காரு. 2வது காரணம் எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம் சொல்ற மாதிரி சிலுவையில இயேசு சிந்தின ரத்தம் எல்லா பாவங்களுக்கான தண்டனையா ஒரு முழுமையான பலியா இருந்துச்சு. அதனாலதான் மன்னிப்பு சாத்தியமாகுது. சரி, இந்த இறையியல் தத்துவத்தை தோல்வி அடைஞ்ச மாதிரி உணர்ற நாம எப்படி நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துறது? அதுக்கு இந்த ஆய்வு ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ் கொடுக்குது. பாருங்க, இந்த 5 படிகளும் ரொம்ப தெளிவான ஒரு வழியை நமக்கு காட்டுது. முதல் படி இயேசுவோட அன்பையும் தியாகத்தையும் நம்புறது. 2வது படி நம்ம தவறுகளை ஒப்புக்கிட்டு இனிமே அதை செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவெடுக்கிறது. 3வது படி கடவுளோட மன்னிப்பை ஏத்துக்கிட்டு அதுக்கு நன்றி சொல்றது. 4வது படி பழைய குற்ற உணர்ச்சியிலேயே வாழாம இருக்கிறது. கடைசியா 5வது படி நம்மள நாமே மன்னிச்சு அவருக்கு நன்றியோட வாழ்றது. சரி, இப்போ அமாலியாவோட கதைக்கு திரும்ப வருவோம். இந்த படிகளெல்லாம் அவளோட வாழ்க்கையில எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்கலாம். நாம பார்த்த அந்த 5 படிகள்ல முதல் படிய அமால்யா இங்க தான் எடுக்கிறா. எந்த நிபந்தனையும் இல்லாத அன்புங்கிற அந்த செய்தி அவளோட வலியையும் குற்ற உணர்ச்சியையும் உடைச்சு போடுது. அவ தன்னோட பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை ஏத்துக்கிட்டா. இதுதான் அவளோட வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம். அதுக்கப்புறம் போதைப்பொருள் இல்ல, நம்பிக்கையற்ற நிலைமை இல்ல, தோல்விக்கான தீர்வு ஒரு மனுஷியை எப்படி முழுசா மாத்தி ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வைக்குதுங்கிறதுக்கு அவளோட கதை ஒரு சக்தி வாய்ந்த சாட்சியா இருக்கு. ஆக சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல தாவீது சொல்ற மாதிரி, கர்த்தாவே நீரே என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இந்த ஆய்வுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான். நம்ம தோல்வி எவ்வளவு ஆழமானதா இருந்தாலும் அது நம்ம கதையோட முடிவா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். உங்களோட கடந்த காலத்துல இருந்து எந்த தோல்வி உங்களை தடுத்து நிறுத்திட்டு இருக்கு? இன்னைக்கு ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாய்ப்பை நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா?